Hi everyone, welcome to Diya's Fashion Studio. நம்ம crochet ஜர்னியை ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம சேனலில் இன்றைக்கி crochet கிளாஸ் 3யோட வீடியோ பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நான் கிளாஸ் 2 அப்லோட் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வந்து இந்த வீடியோவை பாருங்கள். அப்போ தான் கிளாஸ் புரியும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ஆன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். நான் போடுற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற ஒரு சின்ன சப்போர்ட் என்னை பெரிய அளவுக்கு மோட்டிவேட் பண்ணும். வாங்க இப்போ கிளாஸ்க்குள்ளே போகலாம். லாஸ்ட் வீடியோவில் நம்ம ஸ்லிப் நாட் அண்ட் செயின் ஸ்டிச் பற்றி பார்த்தோம். அதை ஃபஸ்ட்டு கற்றுக்கிட்டால் தான் நம்ம இந்த மற்ற ஸ்டிச்சஸை கற்றுக்க முடியும். இந்த கிளாஸில் நம்ம சிங்கிள் க்ரோஷே ஸ்டிச் தான் பார்க்க போகிறோம். இப்போது நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்த மாதிரி ஸ்லிப் நாட் அண்ட் செயின் ஸ்டிச் போட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். நான் 26 செயின் போட்டிருக்கேன். ஸ்டிச்சில் கவுண்ட்டு ரொம்ப முக்கியம். Single crochet is the one of the most basic and important stitch in crochet. 26 chain போட்டிருக்கேன். ஸோ 1 செயினை நம்ம ஸ்கிப் பண்ணிவிட்டு செகண்ட் செயினில் ஹூக்கை இன்சைட் பண்ணி யானை புல் த்ரோ பண்ணணும். இப்போ நமக்கு ஹூக்கில் 2 லூப் கிடைக்கும். அதை மொத்தமாக யானால் புல் த்ரூ பண்ணுங்கள். இதுதான் சிங்கிள் க்ரோஷே. இதே போல் பக்கத்தில் இருக்க செயினில் ஹூக்கை இன்சைட் பண்ணி யானை புல் த்ரூ பண்ணணும். இப்போ நமக்கு ஹூக்கில் 2 லூப் இருக்கும். அதை மொத்தமாக யானை புல் த்ரூ பண்ணோன்னா நமக்கு சிங்கிள் க்ரோஷே கிடச்சிடும். இதே போல் நம்ம செயின் ஃபுல்லாக நம்ம என்ன பண்ணணும்னா போடணும். இப்போ நம்ம சிங்கிள் க்ரோஷே போடுறோம் இல்லைங்களா, இதுதான் பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் லைன். நம்ம கீழே போட்டிருக்க செயின் ஃபர்ஸ்ட் லைன் கிடையாது, அது பேஸ் தான். புரியுதுங்களா? இப்போ நம்ம போடுறது தான் ஃபர்ஸ்ட் லைனுன்றதை நம்ம கணக்கு வச்சுக்கணும். இதே போல் நம்ம செயின் ஃபுல்லாக சிங்கிள் க்ரோஷேவை போட்டுட்டு வந்துடணும். இப்போ நம்ம ஆல்மோஸ்ட் முடிக்க போகிறோம். இதை ஃபுல்லாக முடிச்சுட்டு இப்போ செகண்ட் லைன் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். மோஸ்ட் ஆஃப் எல்லாரோட வீடியோலையுமே செகண்ட் லைன் இருக்காது. எல்லோரும் ஃபர்ஸ்ட் லைனோட தான் போட்டு காமிச்சிடுவாங்க. பட் செகண்ட் லைன் போடுறது ரொம்ப கஷ்டம். அது ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் நம்மளால் போட முடியும். ஃபஸ்ட்டு லைன் எவ்வளோ முக்கியமோ அதே போல் செகண்ட் லைனும் மிஸ்டேக் இல்லாமல் நம்ம பண்ணணும். இப்போது நீங்கள் ஃபர்ஸ்ட் லைன் போட்டு முடித்த பிறகு நம்ம 26 செயின் போட்டோம் இல்லைங்களா, அதில் 1 ஸ்கிப் பண்ணிவிட்டு 25 செயின் இருக்கான்னு அகெயின் நம்ம என்ன பண்ணணும்னா செக் பண்ணணும். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்னென்னா, நம்ம ஒவ்வொரு தடவையும் ஒரு செயின் நம்ம ஒரு ரோ ஸ்டார்ட் பண்ணும் போதும் செயினை கவுண்ட் பண்ணணும். அப்போ தான் நம்ம மிஸ்டேக் இல்லாமல் பண்ண முடியும். அப்படி நம்ம ஒரு செயின் 2 செயின் மிஸ்டேக் பண்ணிட்டோன்னா நமக்கு ஸ்ட்ரைட்டான லைன்ஸ் கிடைக்காது, கோணல் மாலுமாக தான் கிடைக்கும். சரி, இப்போ நம்ம செகண்ட் லைன் எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். இப்போ 25 கவுண்டிங் வந்துடுச்சு. இப்போது எக்ஸ்ட்ரா ஒரு செயின் ஆட் பண்ணிக்கிட்டு நம்ம டேர்ன் பண்ணணும். டேர்ன் பண்ணி நம்ம போட்ட செயினை ஸ்கிப் பண்ணிவிட்டு அதுக்கு பக்கத்தில் இருக்க செயினில் நம்ம ஹூக்கை இன்சைட் பண்ணி யானை புல் த்ரூ பண்ணணும். இதில் என்ன பண்ணணும்னா, கீழே பார்த்திங்கன்னா நம்ம ஹாஃபில் பண்ணியிருப்போம். பட் இதில் நம்ம என்ன பண்ணோம், ஃபுல் செயின்லேயுமே நம்ம ஹூக்கை இன்சைட் பண்ணணும். அதை மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஹாஃபில் போடக்கூடாது, ஃபுல் செயினுக்குள்ளேயுமே நம்ம ஹூக்கை இன்சைட் பண்ணணும். இதே போல் நம்ம பண்ணி
இந்த லைன் முடிஞ்ச பிறகும் நம்ம வந்து என்ன பண்ணணும்னா கவுண்ட் பண்ணணும். மேலே வந்து கரெக்டாக கவுண்டிங் வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து கவுண்ட் பண்ணணும். அகெயின் நமக்கு இதுக்கு மேலே வேணும். நம்ம ப்ராஜெக்ட்ஸ்லாம் பண்ணும்போது நம்ம ஒரு 8 ரோ 9 ரோ வரைக்கும் நம்ம பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஒவ்வொரு ரோலையும் நம்ம என்ன பண்ணணும், பிகினர்ஸாக இருக்கும்போது செயின்ஸை கண்டிப்பாக நம்ம கவுண்ட் பண்ணணும். இதே பேசிக்கில் இதே இதுவில் 25 செயின் வந்த பிறகு நம்ம மறுபடியும் ஒரு செயின் மேக் பண்ணி நம்ம என்ன பண்ணணும்னா அகெயின் டேர்ன் பண்ணி இப்போ பண்ண போலையே நம்ம பண்ணிக்கிட்டு வரணும். நமக்கு எவ்வளோ தூரம் வேணுமோ அவ்வளோ தூரம் நம்ம பண்ணால் போதும். இது பண்ண கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும். பட் நம்ம ப்ராக்டிஸ் பண்ண நமக்கு ஃப்ளோ வந்து கரெக்டாக வந்துடும். ஒவ்வொரு டைமும் பண்ணும்போது பார்த்து கவனமாக நம்ம பண்ணணும். இந்த ஸ்டிச்சை நீங்கள் கற்றுக்கிட்டு ஒரு குட்டி குட்டி ப்ராஜெக்ட்ஸ் வந்து நீங்கள் பண்ணலாம். ஆனால் நீங்கள் எல்லா ஸ்டிச்சஸுமே கற்றுக்கிட்டு நீங்கள் ப்ராஜெக்ட் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போது நான் வந்து இந்த ரோஸ் ஃபுல்லாக வந்து முடிச்சிட்டேன். இதோடு நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா கட் பண்ணிக்க போகிறேன். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் க்ரோஷே. நீங்களும் இது போல் என்ன பண்ணணும்னா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதனோட பிக்கை எனக்கு சென்ட் பண்ணுங்கள். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டிச்சிங் செயினோட கவுண்ட் வந்து கரெக்டாக இருந்ததால் நமக்கு ஸ்ட்ரெயிட் லைன் கிடச்சிருக்கும். இதுவே நம்ம வந்து தப்பாக பண்ணியிருந்தோன்னா அந்த ஸ்ட்ரெயிட் லைன் நமக்கு கிடைக்காது. ஸோ அதில் மட்டும் எப்போவுமே கேர்ஃபுல்லாக இருங்க. இப்போது நம்ம சார்ட் பற்றி பார்க்கலாம். இதோட சிம்பிள் என்னென்னு கற்றுக்கலாம். +R(X) இதுதான் வந்து சிங்கிள் க்ரோஷேயோட சிம்பிள். எஸ்ன்றது அதனோட ஷார்ட் ஃபார்ம். இப்போ பார்த்திங்கன்னா இது போல் தான் ப்ராஜெக்ட்ஸ் வந்து கொடுப்பாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ன்னு மார்க் பண்ணுறது சிங்கிள் க்ரோஷே. டெய்லி நீங்கள் கிளாஸ் அட்டன் பண்ணும்போது ரெஃபரன்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம ஹாஃப் டபுள் க்ரோஷே பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.